ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி வீட்டுக்கு மகாலட்சுமி தேவி வருகிறாள். மகாலட்சுமி அருட்செல்வம், செல்வத்துக்கு அதிபதி. அதாவது இந்த உலகத்தில் வாழணும்னா நமக்கு பணம் வேணும், பொருள் வேணும், செல்வ செழிப்பு இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படிங்கிறாங்க. அந்த 16 தருகின்ற ஒரே தெய்வம் வந்து மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியோடைய அம்சமாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. வருகிற நவம்பர் 21 ராசிக்கு வராரு. நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நியூ இயர் பிறக்கும்போது உங்கள் ராசியில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் இருக்கிறாங்க. 4 ராசிகள் சந்திராதி யோகத்தில், பௌர்ணமி யோகத்தில் உங்களுக்கு வந்து நியூ இயர் பிறக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வர்றது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி தான். பொதுவாக எல்லாருமே வந்து மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும்னா என்ன சார் செய்யணும், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக நான் பலன்களையும் சொல்கிறேன். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் இருக்கிறாங்க. புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு கிடையாது, சுப தொடர்பில் இல்லை. ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ டிசம்பர் 5க்கு மேலே நல்லா இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1 4 கூடியவன் ராசி பார்க்கறதுனால சுகப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. சரியா? இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்ந்துடும். கடந்த ஒரு 1.5 மாதமாக இருந்த பிரச்சனைகள், குரு வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். தாய் வழி உறவு, அதுபோக வந்து வீட்டில் இருந்த பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுபோக வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் சில ரிப்பேர்கள், கோளாறுகள், இருக்கிற வண்டியை மாற்ற முடியல, புதுசாக வண்டி வாங்க முடியல, இப்படி கனரக வண்டி வாகன சம்மந்தப்பட்ட தொழில்கள், பிஸ்னஸ், இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். 4ஆம் இடம் வழுக்கும். ஏன்னா 4 கூடியவன் ராசியை பார்க்குறாரு. இருப்பினும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சுயசாரத்தில் போகிறாரு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அர்த்தாசிரம சனி இருக்குது. ராசியை பார்க்குறாரு. திருஷ்டி இருக்குது. நான் திருஷ்டிக்கு ஏற்கனவே பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த வீட்டில் வந்து இந்த வீடியோவில் வந்து 2 விதமான தகவல்களை சொல்கிறேன். லக்ஷ்மி உங்கள் வீட்டில் குடியிருக்கணும். லக்ஷ்மி குடியிருந்தால்னா நேர்மறை சக்தி இருக்கும். சரியா? எதிர்மறை சக்தியெல்லாம் ஓடி போயிடும். அதுபோல் எதிர்மறை சக்தி எப்படி விரட்டலாம், அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. சரியா நேயர்களே? இப்போதைக்கு வந்து தனுசு ராசிக்கு ராசி பலன்களை நான் அப்டேட் பண்ணுறேன். சாதக பாதங்களை சரி விதமாக சொல்கிறேன். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதுக்கடுத்து ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு வந்தாலும் குருபாருக்கு வருவார். குருமங்கள யோகம் 5 12 கூடியவன் ராசிக்கு வருது வந்து புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் கொடுக்கும், குலசாமியோட அருள் கிடைக்கும். குறிப்பாக ஆண் தெய்வத்தை குலசாமியாக கும்பிட்டவர்கள் சிவன், முருகன், காவல் தெய்வங்கள், 18ஆம் படி கருப்பசாமி, ஆண் காவல் தெய்வங்களை, ஆண் குலசாமிகளை கும்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் குலசாமி ஆண் அம்சம் கொண்டது, அப்படி குலசாமியை கும்பிட்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஆள் நல்ல வள்ளல் தன்மையோடு இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. இப்படி நல்ல பலன்களை செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து குருமங்கள யோகத்தில் கொடுக்குறாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கராதி யோகம், சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 11 9 கூடியவர்கள் சேர்ந்து ராசியில் இருக்கிறது நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சரியா? குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன் ஆண்களுக்கும் சொல்லிக்கலாம், 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். சூரியன் ஆண், சுக்கிரன் பெண். சரியா? சுக்கிரன் 6 கூடியவன், உத்தியோகம். சிம்மம் வந்து அரசு சம்மந்தப்பட்டது. ஸோ அரசாங்கத்துக்கு போகிற ஆண் பெண் 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக சுக்கிரன் பெண் வடிவமாக இருந்து தனுசூல இருக்கிறதுனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த மார்கழி மாத காலம் நல்லாயிருக்கும். சரியா? இன்றைக்கி தேதி வந்து கார்த்திகை 17. ஆமாம், திருக்கார்த்திகை தீபம் இன்று. இந்த வீடியோ நாளை தான் வரும். எல்லாருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். திருக்கார்த்திகை தீபம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் நடக்குது. சரியா நேர்களே? 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள்லாம் ராசிக்கு வருது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அரசாங்க வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். சார் எல்லாம் நல்லா சொல்கிறேன் சார், பிரச்சனை இருக்கா சார்னா பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடம் பாதிக்கப்படுது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. செவ்வாய் வந்து சனி பகவானை பார்ப்பார். ஸோ தாயாரோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை பார்த்துக்கோங்க. சனி இருக்கிறதுனால பக்க விளைவுகள் இருக்கும். சரியா? பக்க விளைவுகள்னு என்ன? இடுப்பு கீழே உள்ள பிரச்சனைகள், கை கால் மூட்டு வலி, பாத வலி, வாய்வு பிரச்சனை, மறைமுக உறுப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புல வந்து வலி இருக்கும், நோவு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? அதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சில பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள். நல்ல விதமாக இருக்கும். குறிப்பாக வந்து மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும்னா பெண்கள் சுத்தமாக இருக்கணும். பெண்கள் வந்து வீட்டில் சண்டை போடாமல் இருக்கணும். பெண்கள் வந்து
பொருட்களை வீண் பண்ணக்கூடாது, தண்ணியை ரொம்ப சிந்தக்கூடாது, வீடை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இப்படி சில பாயிண்ட்ஸுகளை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதுபோக வந்து வீட்டில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது, அழுக்கு துணி இல்லாமல் வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து நறுமணம் இருக்கணும், நறுமணம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வைங்க. விபூதி, சந்தனம் இதெல்லாம் பூஜை ரூமில் வாங்கி வைக்கலாம். விபூதி, சந்தனம், அப்புறம் வந்து பன்னீர், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கணும். பூஜை ரூமில் எப்போயுமே பன்னீர், பச்சை கற்பூரம், விபூதி, சந்தனம், குங்குமம் இந்த 5 பொருட்கள் இருக்க வேண்டும். அதுபோக வந்து சமையலறை வந்து சந்திரனுடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இல்லை, செவ்வாய் அண்டு சுக்கிரன். பிருகுமங்கல யோகத்தை கொடுக்குற ஒரே இடம் வந்து அடுப்படி தான். ஏன்னா அடுப்படி வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது, அடுத்து வந்து சமையல் சம்மந்தப்பட்டது, சாப்பாடு சம்மந்தப்பட்டது. சந்திரனும் வருவார், சந்திரன் வந்து சமையலுக்குள்ள கிரகம் தான். ஸோ சந்திரமங்கல யோகத்தை எடுத்துக்கலாம். ஆனால் சந்திரன் தண்ணிக்கு வருவார். அடுப்படியில் தண்ணி ரொம்ப சிந்தக்கூடாது. நீங்கள் அடுப்படியில் தண்ணி சிந்தாமல் இருந்தாலே மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா. ஏன்னா சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் பிடிக்காது, பகமே. அதனால் சுக்கிரன் வந்து உங்கள் அடுப்படியில் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பரிபூர்ணமாக உங்கள் அடுப்படியில் தங்கிடுவா. அந்த அன்னலட்சுமி அப்படியே பரிபூர்ணமாக வீட்டில் தங்குவா. தண்ணியை வந்து தேவைக்கு பயன்படுத்துங்க, தேவைக்கு அதிகமாக கொட்டாதீங்க. சிங்கில் வாஷ் பேஷனில் வந்து தண்ணி லீக் பண்ண விடாதீங்க. சில பேர் வீட்டில் அந்த சிங்கில் உள்ள டேப் இருக்குது பார்த்தீங்களா, குழாய், அதில் தண்ணி சுட்டுன்னு வடைஞ்சிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ கிச்சனில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பா. கிச்சனை ஆள்றவர்கள் பெண்கள் தான் வந்து கிச்சனில் வந்து பெரும்பான்மை இருக்கிறவங்க. ஸோ அந்த பெண் வடிவத்தில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக இருப்பாள். காலையில் பெண்கள் குளிச்சுட்டு சமையல் அறைக்குள்ளே போங்க. சமையல் அறையில் வந்து இரவில் வந்து சாப்பாடு வைங்க. சாப்பாடு வச்சிங்கன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருப்பாள். சாப்பாடு எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா, சாதம் இருந்துச்சுன்னா சாதத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் போதும். இரவு தேவதைகள் வரும், நல்ல தேவதைகள் சொல்லுது பார்த்தீங்களா. நம்ம எது சொன்னாலும் தபஸ்து சபஸ்து சொல்லுது பார்த்தீங்களா. அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்கிறதெல்லாம் நல்ல தேவதைகள். அதனால தான் வீட்டில் வந்து நம்ம நல்ல வார்த்தையை சொல்லணும். நீ நல்லா இரு, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, நிறைய சம்பாத்தியம் பண்ணு அப்படின்னு நல்ல வார்த்தைகளாக சொன்னோம்னா அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அது வந்து தபஸ்து அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஸோ அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிற அந்த தேவதைகள் இரவில் வீடு தேடி வரும். ஒவ்வொரு வீட்டுக்குமே வரும். இவன் வீட்டில் நமக்கு வீட்டில் எதுவும் வச்சுருக்கிறானா, இவன் திருப்தியாக இருக்கானா, நல்லா சாப்பிட்ருக்கானா இரவு. ஏன்னா இரவு சாப்பாடு ரொம்ப முக்கியம். இரவு சாப்பாடு சாப்பிடாத வீட்டில் வந்து தெய்வம் இருக்காது. அதான் ராப்பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ராப்பட்டினியாக இருக்கக்கூடாது. இரவில் வந்து பட்டினியாகவே இருக்கக்கூடாது. இரவில் பட்டினியாக இருந்தோம்னா நம்மளை விட்டு தெய்வ கடாட்சி நம்மக்கிட்ட இருக்காது, லட்சுமி கடாட்சி நம்மக்கிட்ட இருக்காது. இரவில் வந்து வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இரவில் நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கணும். ஸோ அப்பேற்பட்ட தெய்வதிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்கும். இவங்க சாப்பிட்ருக்காங்களா, அடுத்து இவங்க வீட்டு அடப்பறைங்களில் சாப்பாடு இருக்கா, அந்த சாப்பாடு நமக்கு தேவையாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும். அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுறதுன்னு ஐதீகம் இருக்குது. அந்த தேவதைகள் வந்து நம்ம வீட்டு சாப்பாடை ருசி பார்த்துச்சுன்னா நம்ம வீட்டில் அப்படியே அஷ்டலட்சுமி குடியிருக்கும். அஷ்டலட்சுமி, நவநீதியும், ஐஸ்வர்யம் அப்படியே குடியிருக்கும். அதுக்கு வந்து அந்த தேவதைகளை நம்ம வர வைக்கணும். வீட்லேயும் நம்ம சாப்பாடு வச்சுருக்கணும். ஸோ வீட்டு அடுப்பங்கரையில் தான் முக்கியமாக மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. அடுத்து பூஜை ரூமில் வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்லணும். மந்திரத்தினருக்கு தான் தெய்வம் அடிமை. ஸோ பூஜை ரூமில் வந்து பூஜை புனஸ்காரம் மந்திரம் சொல்லி தெய்வத்தை நம்ம வந்து வசிவுப்படுத்தலாம். அடுப்படையில் வந்து நம்ம சில காரியங்களை செய்கிறதுனால தெய்வம் நம்ம வீட்டை நோக்கி வரும். தெய்வம் வந்து தேவதைகளாக வரும். தேவதைகளும் வந்து தெய்வத்தோட அம்சம்தான், நல்ல தேவதைகள். இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, மகாலட்சுமியோட வாசம் வீட்டிலே இருக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து அஞ்சரைப்பட்டியில் வந்து முக்கியமான பொருட்களை வைக்கணும். மிளகு, சீரகம், வசம்பு, விரலி மஞ்சள், பிரியாணி இலை, இது மாதிரி ஒரு 5-6 பொருட்கள் வீட்டில் தீராமல் இருக்கணும். சரியா நேரில் இந்த பொருட்களில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. அந்த பொருட்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் கல் உப்பு இருக்கணும். கல் உப்பு தான் மிகச்சிறந்தது. கல் உப்பை வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலில் வந்து கல் உப்பை ஒரு 1/4 போடுங்க. சரியா, ஒரு 1/4 போடுங்க. அதில் ஒரு மஞ்சளை உள்ள வைங்க. அடுத்து ஒரு வசம்பு உள்ள வைங்க. வச்சு மேற்கொண்டு கல் உப்பை போட்டு மூடிடுங்க. சரியா, இதை வந்து என்ன செய்றீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலில் ஜார் மூடி இருக்கணும். அதில் வந்து இதை பண்ணிடுறீங்க. கல் உப்பை வந்து 1 அளவு போடுறீங்க. மஞ்சளையும் ஒரு வசம்பு, பேர் சொல்லாதது அப்படிம்பாங்க. அதை வசம்புன்னு சொல்லக்கூடாது. ஈவினிங்கு மேலே அது பேர் சொல்லாதும்பாங்க. பிறந்த குழந்தைகள் கையிலெல்லாம் கட்டுவாங்க. அதுக்கு எதுவும் வரக்கூடாது, எதுவும் தீட்டிக்கிட்டு படக்கூடாதுன்னு. ஸோ அதையும் உள்ளே வச்சுருங்க. வெர்டிக்கலாக வச்சுட்டு மேற்கொண்டு உப்பை போட்டு ஒரு அந்த மூடியை மூடி அடுப்படியில் வச்சுருங்க. அடுப்படியில் எந்த பக்கம் வைக்கணும்னா, அடுப்படி பொதுவாக தென்கிழக்காக தான் இருக்கும். தென்கிழக்கில் கிழக்கு பக்கம் தான் நம்ம கிச்சன் டேபிள் இருக்கும். நீங்கள் அதுக்கு எதிர்பக்கம் வச்சுருங்க. எதிர்பக்கம் வந்து அந்த கன்னி மூலையில் வச்சுருங்க. அடுப்படி ஒரு ஸ்கொயராக தான் இருக்கும், ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலோ இருக்கும் அடுப்படி ரூமு. அதில் வந்து கன்னி மூலையில் வச்சுருங்க. சரியா, அடுப்படி ரூமில் கன்னி மூலையில் யாருக்கு தெரியாத அளவில் உள்ளுக்கு அடக்கி வச்சுருங்க. ஏன்னா அந்த பொருளை நம்ம எடுக்க போகிறது கிடையாது. உள்ளே அடக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மற்ற பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம்.
இதை வச்சுட்டிங்கன்னா வீட்டில் வந்து அப்படியே மகாலட்சுமி தங்கிடுவா. அவங்க அடுப்பங்கரையில் வந்து அப்படியே பரிபூர்ணமாக அந்த அன்னலட்சுமி வந்து பரிபூர்ணமாக தங்கிடுவா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதில் என்ன பண்ணிங்கன்னா அதை அப்படியே 48 நாட்கள் அப்படியே விட்டுருங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படியே இருக்கட்டும். 49 நாள் எடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு பேப்பர் ஸ்டிக் ஒட்டி வச்சுருங்க. என்றைக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அதை ஒட்டி வைக்கணும். அது என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை வைக்கலாம். காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை அல்லது வெள்ளி ஓரை, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 அதை நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதில் மேலே ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிடுங்க. என்றைக்கு தேதி, இப்போ நீங்கள் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர வெள்ளிக்கிழமை என்ன தேதி, 5/12/2025 பௌர்ணமிக்கு மறுநாள் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஒட்டிட்டு அப்படியே வச்சுருங்க. அதுலேருந்து 48 நாள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 48 நாட்கள் குறைஞ்சது 40 நாட்கள் தாண்டி அதை எடுத்துக்கலாம். சரியா? 40 நாட்கள் தாண்டிட்டாலே ஒரு மண்டலம் ஆயிரும். 48 நாள் கழித்து எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து அந்த கல் உப்பை வந்து பக்கெட்டில் போட்டுருங்க, தண்ணியில் கரைச்சிருங்க. அந்த வசம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெளியே போட்டுருங்க, மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. சரியா? மரத்தடி பூச்செடியில் அடியில் போட்டுருங்க. கல் உப்பை கரைச்சி நீங்கள் வந்து கால் மீதி படாத இடத்துல ஊற்றிருங்க. அந்த கல் உப்பை கரைசலை வந்து செடி கொடிக்கு ஊற்றாதீங்க, ஏன்னா உப்பு படக்கூடாது. செடி கொடிகளுக்கு உப்பு பட்டுச்சுன்னா செடி வாடி போயிடும். அதனால் கல் உப்பு கரைசலை ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக ஊற்றிடுங்க. அந்த மஞ்சளையும் வசம்பு அது ஒரு மாதிரியாக ஊறி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, செடிக்கு பக்கத்தில் போட்டலாம். செடி இல்லைன்னா வேப்ப மரம், ஆலமரம், செடி கொடிகள் அதுக்கு அடியில் போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. இதை வந்து தொடர்ந்து செய்யலாம். ஒரு 48 நாள் செய்யுங்க. கண்டிப்பாக வீட்டில் மாற்றம் இருக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் படி பரிபூர்ணமாக குடியிருப்பா. சரியா நேர்களே? ஏன்னா இப்போ வந்து தனுசு ராசிக்கு வந்து சுக்கிரன் வராரு, அடுத்து 2ஆம் இடத்துக்கு போவார். 22/11/2025 இருந்து உங்கள் ராசியில் இருப்பார். அங்கிட்டு ஒரு 25-28 நாட்கள் இருப்பார். 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25 வரைக்கும் இருப்பார். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போவார். நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். 2ஆம் இடங்கிறது வீட்டை குறிக்கும். இப்படியே அடுத்தடுத்து அவருடைய நிகழ்பாடு நடக்கும். 3ஆம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு வருவார். ஸோ சுக்கிர நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சுக்கிர வழிபாடை வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க. வீட்டில் மகாலட்சுமி அப்படியே பரிபூர்ணமாக தங்குவா. அதுபோக வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பித்தளை பவுல், பித்தளை பேலா, ஒரு சின்ன பேலா, ஒரு 100 கிராம் அரிசி பிடிக்கிற மாதிரி பேலா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பித்தளை கிண்ணம் இருந்தாலும் அதில் பச்சரிசியை போட்டு அன்னபூர்ணி சிலையை அடுப்படியில் வைங்க. சரியா? அடுப்படியில் கிழக்கு முகம் பார்த்தது அல்லது வடக்கு முகம் பார்க்க வைங்க. அடுப்படியில் வந்து நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் நின்று தான் சமையல் பண்ணணும். சரி? அது எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் தென்கிழக்கில் வச்சோம்னா கிழக்கு பக்கம் தான் நிற்பீங்க. அடுப்படியிலையும் இதை வச்சுக்கலாம். இது ஆண்களும் இதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்களும் குடும்ப தலைவன் தான். அடுப்படியை பெண்கள் நிர்வாகம் பண்ணாலுமே அந்த பொருட்கள்லாம் வாங்கி போடுறது நீங்கள் தான். குடும்ப தலைவன் தான் அடுப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க. ஸோ மகாலட்சுமியோட அருள் வேணும்னா அன்னபூர்ணி வந்து அந்த பித்தாளை பவுலில் அரிசி பச்சரிசியை போட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுபோக பூஜை அறையில் ஒன்று செய்யுங்க. மகாலட்சுமி பரிபூர்ணம் வைப்பா. பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து அந்த பித்தளை பவுலில் வந்து கொஞ்சம் பச்சரிசியை போட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள், முனை மழுங்காத விலை மஞ்சளை பூஜை அறையில் வச்சு அதை கும்பிடுங்க. அதை கும்பிடுறது வந்து குலதெய்வத்தை கும்பிட்ற மாதிரி. குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வ சக்தி வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து 2 விதமாக குலதெய்வத்தை கும்பிடலாம். ஒன்று பச்சை அரிசியில் விரலி மஞ்சளை வச்சு அதை குலசாமியாக கும்பிடலாம். அதுக்கு கொஞ்சம் போல் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு குலசாமியாக கும்பிடலாம். இல்லைனா பாம்பு புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து பன்னீரில் குழச்சி அதில் சந்தனம் மஞ்சள் கரைச்சி அதுக்கு குங்குமம் வச்சு அதை வந்து குலசாமியை கும்பிடலாம். ஸோ 2 விதமான குலசாமியை கும்பிடலாம். குலசாமியை கும்பிடுன்னு நினைக்கிறவங்க, அதாவது குலசாமிக்கு உருவ வழிபாடு இல்லை, இங்கே குலசாமியை வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது, காவல் தெய்வம், அதுக்கு உருவ வழிபாடு கிடையாது, ஃபோட்டோ கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி 2 வடிவத்தில் அதை வந்து உங்கள் குலசாமியாக நினச்சி குலசாமி பேரை சொல்லி கும்பிட்டிங்கன்னா வீட்டில் அப்படியே தெய்வம் குடியிருக்கும். அது வந்து மகாலட்சுமி அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது, குலசாமி அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ குடும்பம் வந்து அபிவிருத்தி ஆகும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும், கடன் தீரும், நோய் நொடி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யுங்க. மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. அதுபோல் வீட்டில் எப்பயுமே வந்து வெள்ளி சிவாய்க்கு விளக்கு ஏற்றுங்க, தீப தூபம் காட்டுங்க, தினமும் தீபம் காட்டுங்க, பத்தி கொடுத்துங்க, தினமும் பூஜை ரூமுக்கு பத்தி கொடுத்து காட்டுங்க. பூக்களால் ஃபோட்டோக்கெலாம் சுத்தமாக துடைங்க. ஃபோட்டோவெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் துடைக்கணும். வியாழக்கிழமை இரவு துடைக்கணும், வெள்ளிக்கிழமை பளிச்சுன்னு இருக்கணும். வியாழக்கிழமை இரவு பன்னீர் தெளித்து, பன்னீரை வந்து பன்னீர் வாங்கி அதை ஒரு பவுலில் வச்சுக்கணும். சரியா? அதில் துணியை முக்கிட்டு அந்த பன்னீர் ஈரம்பட்ட அந்த துணியை வந்து எல்லா ஃபோட்டோவிலையும் துடைச்சி சந்தனம் குங்குமம் வைங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை வந்து வெள்ளிக்கிழமை செய்யலாம். நீங்கள் செஞ்சீங்கன்னா தெய்வம் வந்து உங்கள்கிட்ட பேசும். பூஜை அறை வந்து பளிச்சுன்னு இருக்கணும். பூஜை அறையில் இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். பூஜை அறை வந்து அருளோடு இருக்கணும். பூஜை அறையே டல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அம்சம் கிடையாது. அதுபோல் வீட்டில் விளக்குகள் எப்பயுமே எரியணும். இரவு நேரம் வீட்டில் வெளிவாசல் விளக்கு எரியணும், நடவாசல் விளக்கு எப்பயுமே எரியணும். சில பேர் கஞ்சா பிடிச்சிட்டு 7 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடுவானுங்க.
அதில் கஞ்சம் பிடிக்காதீங்க. கரண்ட் போகிறதால கஞ்சம் பிடிக்காதீங்க. வீட்டில் வெளிவாசல் லைட் எரியணும். அதுபோக நைட்டில் வந்து தூங்குறீங்கன்னா பெட்ரூமில் லைட் எரியணும், பூஜை ரூமில் லைட் எரியணும், ஹாலில் லைட் எரியணும். சரியா? இந்த 3 இடத்துல லைட் எரியணும். இரவில் வந்து லைட் எரிய தான் செய்யணும். இரவில் வந்து நம்ம பூஜை ரூமை வந்து இருட்டாக போடக்கூடாது. பெட்ரூம்லேயும் லைட் எரியணும். சரியா? வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கணும். சரியா நேரில் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருப்பாள். வெளிச்சம் தாங்க ஒளி. ஜோதினா என்ன? வெளிச்சம்தான். ஜோதிடம்னா என்ன? ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். அந்த இடத்துல தான் கிரகங்கள் இருக்கும். கிரகங்கள் வந்து வெளிச்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ சூரியனை வந்து பவராக இருக்கிறாரு, வெளிச்சம் அதிகம். அவர் வந்து என்ன ஆத்மகாரகனாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு உயிரை கொடுக்குறாரு. சனி பகவான் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறார், அவருக்கு ஒளி படாது. நீங்கள் அந்த ராசி பலன் இது காலப்புருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம் தான் ஆத்மகாரகன் வீடு, சூரியன் வீடு. அது கரெக்டாக 7வது இடம் பாருங்கள், 108 டிகிரி பார்த்தீங்கன்னா கும்பம் வரும், தூரமாக இருக்கும். ஸோ சிம்மம் டு கும்பத்தில் வடபாகம் தென்பாகம் பிரிச்சிங்கன்னா அது வந்து எதுக்க இருக்கும். ஸோ எதுக்க இருக்கிறதுனால சூரிய ஒளி வந்து சனி கிரகத்தில் படாது. அதனால தான் சனி பகவான் வந்து இருண்டு இருக்கிறார், கருப்பு. சனி பகவானாலே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறோம். அதுபோல் ஆயில் எடுக்கிறவர் அவர் தான். ஒரு உயிரை கொடுக்குறவர் சூரிய பகவான், ஒரு உயிரை எடுக்கிறவர் சனி பகவான். அதனால தான் ஆயுட்காரகங்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இருட்டு இருக்கக்கூடாது எங்கேயுமே. இருட்டு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா. அதை வீட்டை வந்து வெளிச்சமாக வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்து டெய்லி சாம்பிராணி பூவை காட்டுங்க. சாம்பிராணி பூவை பூஜை ரூமில் காட்டுங்க. பூஜை ரூம் வந்து ஒன்று வடகிழக்கில் இருக்கலாம், இல்லைன்னா தென்மேற்கு இருக்கலாம். கன்னி மூலை அல்லது ஈசானிய மூலை. ஈசானிய மூலத்தில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வீட்டில் 4 எக்ஸ்ட்ரீம் மூலைக்கும் தினமும் தீபம் காட்டுங்க, இல்லைன்னா தூபம் காட்டுங்க, பக்தி காட்டுங்க. கன்னி மூலை, ஈசான மூலை, வாயு மூலை, அக்னி மூலை. அக்னி மூலைனா ஆட்டோமேட்டிக்காக அடுப்படி வந்துடும். அடுப்படிக்கும் அந்த ஸ்டவ்வுக்கு காட்டலாம். அன்னபூர்ணியே நமக, அன்னலட்சுமி நமக அப்படின்னு காட்டலாம். அதுபோல் அந்த மூலையிலையும் காட்டிட்டு வரலாம். ஸோ 4 மூலையிலும் தினமும் புகைப்படணும், பக்தி புகைப்படணும், இல்லைன்னா சாம்பிராணி புகைப்படணும். இந்த காலத்தில் சாம்பிராணி நம்மளால் காட்ட முடியாது, அதுக்கு ஏற்பாடு அதிகமாக இருக்கணும். 2 பத்தியை பொருத்திட்டு அப்படியே 4 மூலையில் காட்டிட்டு வரலாம். கொஞ்சம் மெனக்கடணும் நம்ம. சரியா? ஈர துணியை வச்சு சாமி கும்பிடாதீங்க. எப்பயுமே சாமி கும்பிடும்போது ஈர துணியை ஆண்கள் கட்டக்கூடாது. இடுப்பில் துண்டு இருந்தாலுமே காஞ்ச துண்டாக தான் இருக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும். சரியா? அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, உங்கள் சௌரியம் தான். நான் என்றைக்குமே வந்து அதிகமாக சொல்ல மாட்டேன், நடைமுறைக்கு சாத்தியப்படுறதான் சொல்லுவேன். அப்படி கட்டிக்கோங்க, இப்படி இருந்துக்கோங்கலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. சரியா? அப்படிலாம் இருக்க வேண்டாம். நேரே நம்ம வந்து இயற்கையோடு விட்டு வாழ்ந்தாலே போதும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்ம இயல்பு, நம்ம குடும்ப நேச்சர், நம்ம வருமானம், நம்ம அமைப்பு, நம்ம ஆர்கனைசேஷன், இதுக்கேற்ற மாதிரி இறைவனை கும்பிட்டா போதும். ரொம்பயம்லாம் போட்டு நம்ம கசைக்கு பிழைய வேண்டாம். சரியா? அதெல்லாம் நம்மளோட வேலை இல்லை. அதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க. எல்லாருக்குள்ளேயும் எல்லோரும் பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. பார்த்தாலும் அது நல்லா இருக்காது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணுவோம். பட் மனதாலும் நினைவாலும் இறைவனை நல்லபடியாக நினைப்போம். அந்த மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா. அதுபோக வந்து இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. தீய சக்தி எப்படி சார் விரட்டுறது? இதெல்லாம் நல்ல சக்தியை வீட்டுக்குள்ளே வர்றது. தீய சக்தியை விரட்டுறதுன்னா எப்படின்னா, சனிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை இரவு பித்தளை தட்டில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டு பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா பச்சை கற்பூரம் கொடுப்பாங்க, சின்ன டப்பாவில். அதை அப்படியே முழுசாக வச்சுருங்க. அதை புரித்திட்டு எல்லா இடமும் காட்டுங்க. சரியா? பூஜை ரூமு, ஹாலு, பெட்ரூமு, கிச்சன், டைனிங் எல்லா இடத்துலையும் காட்டுங்க. பாத்ரூமு கூட காட்டலாம். வெளியே நின்று காட்டுங்க. பாத்ரூமுக்குள்ளே போக வேண்டாம், வெளியே நின்று காட்டுங்க. ஸோ அந்த புகை உள்ளே போனால் போதும், அந்த கற்பூரத்தோட புகை உள்ளே போனால் போதும். அந்த கற்பூரத்தை என்ன பண்ணுங்கன்னா எரியட்டும். எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லோரும் அந்நேரம் நேளுங்க, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பத்து மேலே பட்ட கண்ணீரல் போகணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா, மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும்னா, ஸ்ரீதேவி வீட்டில் இருக்கணும்னா மூதேவி வெளியே போகணும். ஸோ ஸ்ரீதேவி உள்ளுக்கு வரணும்னா மூதேவி வீட்டை விட்டு வெளியே போகணும். எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கணும், நோய் நொடி தீரணும், செல்வம் பெருகணும், வளம் பெருகணும், நாங்கள் வேண்டியது நடக்கணும். சரியா? நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கணும், சாதகமாக நடக்கணும், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கல் உப்பு என்ன பண்ணுறீங்கன்னா பாத்திரத்தில் கரைச்சிருங்க. ஒரு பக்கெட்டில் போட்டுருங்க. அதை எடுத்து ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க. கரைஞ்சிரும், கல் உப்பு கரைஞ்சிரும். அதை ஒரு ஓரமாக போட்டுருங்க. கற்பூரம் அணைஞ்சு போயிடும். அனைவரும் தொட்டு கும்பிட்டுக்கலாம். இது திருஷ்டியை கழிக்கிறது. சரியா? எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள திருஷ்டியை கழிக்கிறீங்க. திருஷ்டியை கழிச்சிட்டு அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே அனுப்பிடுங்க. எதுக்குமே ஒரு நமஸ்காரம் உண்டு. சரியா? எல்லாத்துக்குமே நமஸ்காரம் உண்டு. நல்லதை வரவேற்கிறதுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும், கெட்டதை வெளியே போகிறதுக்கும் வழி அனுப்பி விடுறது. இது வந்து நமஸ்காரம் கிடையாது, வழி அனுப்பி விடுறது. அப்பா போப்பா, எங்களை விட்டு போப்பா, சீக்கிரம் போப்பா, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும், எங்கள் குடும்பம் ஒரு விருத்தி ஆகட்டும், எங்கள் குடும்பத்தில் பிடிச்ச பீடை புனி இது சூதுவாதி எதாக இருந்தாலும் வெளியே போகட்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகாலட்சுமி எங்கள் வீட்டில் குடியிருக்கணும். சரியா? அப்படின்னு நினச்சி செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் செய்யலாம். அதுபோக வீட்டில் பரணி, பூரம் நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். ஏகாதசி திதி வர அன்றைக்கும் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரியா? 8807457629
நீங்கள் இந்த மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணும்போது நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராதி நித்தியம் சித்திர்பதவமே இதை சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அது பழைய ஆளுக்கு தெரியும், தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வெள்ளிக்கிழமை இரவு 8-9 என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகர் படம், உங்கள் பக்த கணபதி, அது போக மகாலட்சுமி. சரியா? மகாலட்சுமி யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து தைரியலட்சுமி. தனுசு ராசிக்குள்ள மகாலட்சுமி வந்து தைரியலட்சுமி. தைரியலட்சுமி படம் நான் தரேன். தைரியலட்சுமி பக்த கணபதி படத்தை கூட அனுப்பி விட்றேன். கேட்குறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். அந்த 2 படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றவங்க குலசாமி படத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ மகாலட்சுமி படம், விநாயகர் படம், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கவுல், பித்தளை கவுல் இல்லைனா மண் சட்டி, நம்ம அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி கார்த்திகை தீபம் நேரம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுற பெரிய சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 100 கிராம் வெண்கடுகு வாங்கி வச்சுக்கோங்க. 6 ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு பச்சை கற்பூர துண்டுகளை போட்டுருங்க. இதை போட்டுட்டு பூஜை பண்ணுங்கள். தீப தூபம் காட்டுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து நாட்டு சக்கரை பசும்பால் வச்சுக்கோங்க. இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மறுநாள் காலை சனிக்கிழமை அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் இதை எவாப்ரேட் ஆயிரும். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்கடுகு ஏலக்காய் அப்படியே இருக்கும். அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டிடுங்க. சரியா? மஞ்சள் கலர் துணி, வீட்டில் இருக்கிற பட்டு துணியாக இருந்தாலும் சரி, இல்லைனா மஞ்சள் கலர் துணி, மஞ்சள் தடவையே வெள்ளை கலர் துணியை கூட வச்சுக்கலாம். சரியா? மஞ்சள் துணினா தெரியும் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும். வெள்ளை கலர் துணியை ஒரு கர்ச்சிப் அளவு கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சளில் முக்கி காய விட்டு அதை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டி பீரோவில் வச்சுருங்க. சரியா? வீட்டில் வந்து பீரோவில் பணம் புழங்குற இடம், முக்கியமான இடம், எல்லாம் பீரோ வீட்லேயும் வைக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துலையும் வைக்கலாம். உங்களுக்கு முக்கியமாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம். நான் என்னுடைய டேபிள் வச்சுருக்கிறேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற டேபிளில் வச்சுருக்கிறேன். நான் கடந்த எப்போ வச்சேன்னா ஆவணி மாதம் என்னமோ வச்சேன் நான். சரியா? நான் வச்சு நாளாயிருச்சு, 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது 6 மாதம் கழிச்சு தான் அதை மாற்றணும். புரட்டாசி மாதம் தான் நான் மாற்றணும். அப்போ புரட்டாசிலேருந்து பின்னோக்கி பார்த்துக்கோங்க. புரட்டாசிங்கிறது வந்து என்ன, புரட்டாசி மாதம் தான் நான் மாற்றுவேன். புரட்டாசி மாதம் அதை நான் மாற்றுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ் மாதத்தில் புரட்டாசி எப்போ வரும்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஸோ நான் சித்திரை மாதம் வச்சேன், வைகாசி மாதம் வச்சேன். வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஸோ 5-6 மாதம் அதில் இருக்கணும். சரியா? நம்ம சாய்ஸ் தான். ஒரு 150 நாட்கள் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வச்சதுலேருந்து 150 நாட்கள் கழித்து அதை எடுத்துக்கலாம். 6 மாதம் கழித்து அதை எடுத்து மறுபடியும் மாற்றணும். சரியா? நீங்கள் இதை கூட செய்யலாம். இது ரொம்ப ஒரு அருமையான பரிகாரம். வீட்டில் வந்து பணப்புழக்கம் அப்படியே கொட்டும். அகாதம் அப்படியே உங்கள் வீட்டில் கூட்டியிருப்பா. வெண்கடுகு, பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய். 6ங்கிறது வந்து சுக்கிரனுடைய நம்பர். சரியா? சில பேர் 27 வைப்பாங்க. 27 தேவையில்லை, 27 நட்சத்திரத்துக்கு தேவையில்லை, 6 வச்சா போதும். ஏன்னா 6ஆம் நம்பருங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்க எண். 6 ஏலக்காய் போட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதை அப்படியே அந்த மஞ்சள் துணியில் கட்டி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் சாமி கும்பிட்ற போதெல்லாம் அதுக்கு இது காட்டுங்க, கற்பூரம், பக்தி காட்டுங்க. அந்நேரம் அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரைவலட்சுமியை போட்டி, சௌபாகலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி, கஜலட்சுமியை போட்டி, நாராயணையை போட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாள். இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். ஏன்னா நான் கார்த்திகை தீபம் போடணும். இன்றைக்கி 6 மணி ஆக போகுது. சரியா? வேலைகள் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போடுன்னு நினச்சேன், போட்டுட்டேன். அது மகாலட்சுமியை பற்றி தான் போட்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அந்த அஷ்டலட்சுமி மகாலட்சுமியோட அருளால் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி.